வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். எங்கள் அம்மாவை நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போக சொன்ன அப்படின்னு கோபி ராதிகாட்ட கேட்குறாரு. தேவையில்லாத பொருளை தூக்கி போடுற மாதிரி நீங்கள் என்ன தூக்கி போட்டுருவீங்கன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க கோபி, எனக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. குடிக்க போன காஃபி டம்ளரை தட்டி விடுறாங்க, அப்போ எனக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு கோபி. இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க, அதனால தான் கோபத்தில் நீங்கள் வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எனக்கு என்ன போகிறதுக்கு வேறு இடம் இல்லாமலாம் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன் அப்படின்னு ராதிகா கேட்குறேங்க. இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு நான் தான் சொன்னேன்ல, ஆனால் நீங்கள் தானே என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட டிக்னிட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தேன், இங்கே வந்து எனக்கு எல்லாமே போச்சு, என்னோட மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நான் இந்த குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கிறேன்னு என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எனக்குன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் இருக்கிறேன்ல ராதிகா, இந்த பிரச்சனையை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உங்கள் அம்மா என்ன அவ்வளோ பேச்சு பேசுகிறப்ப நீங்கள் அமைதியாக தானே நின்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. சாரி ராதிகா, நான் பேசி இருந்திருக்கணும், அம்மா போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்தோடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உன்னை கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ராதிகா கோபப்படுறாங்க. உங்களை நம்பினேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு கோபப்படுறாங்க. அக்கியா மாமியார் பாக்கிட்ட சொல்கிறாங்க, போலீஸ் பேசினதை எதையும் நீ மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக தான் கேட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு என்னத்த உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்களோட மருமகள்ன்ற உரிமை இருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவோட மாமியார். ராதிகா தேவையில்லாமல் என்கிட்ட வம்புழுக்கிறது பேசுகிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அவள் இன்னும் கொஞ்ச நாள் தான், இனிமேல் இந்த வீட்டை விட்டு அவள் கண்டிப்பாக போயிடுவா அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க. உங்களாம் நானா இப்படி தேவையில்லாத கம்பேரிசன்லாம் எதுக்கத்த அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. எனக்குன்னு சுயமரியாதை வேணுன்றதுக்காக தான் நான் அவரை டைவர்ஸ் பண்ணினேன், இப்போ என்னோட மரியாதையை நானே விட்டு கொடுத்துட்டு இங்கே வாழ்கிற மாதிரி இருக்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ எங்களை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மாமியார் மறுபடியும் தலையில் அடித்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. பாக்கியா மாமனார் சொல்கிறாரு, நீயும் எங்களை விட்டு போயிட்டேன்னா நாங்கள் உடஞ்சி போயிடுவோம் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக மயுவை கூப்பிட்டுட்டு ராதிகா வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே பாக்கியாவோட மாமியாரை பார்த்த உடனே மயு தயங்கி போய் வெளியிலே நின்றுட்டுருக்குறாங்க. ஏன் மயு பயப்படுற, நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதிகா. இது உன்னோட வீடு மயு, நீ யாருக்கும் பயப்படாத, ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ரூமுக்குனாலும் போ, ஃப்ரீயாக விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் ஒன்றா எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. போலீஸை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன்னு நினைக்கிறியா, இந்த ஈஸ்வரியை பற்றி இன்னும் உனக்கு தெரியலை அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. போலீஸ்டே தைரியமாக இவளை வீட்டுக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, அப்போ அமைதியாக தானே நின்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. என்ன மம்மி மறுபடியும் சண்டை போட போகிறீங்களா அப்படின்னு மயு கேட்குறாங்க. இல்லை மயு, போலீஸ் வந்து இவங்களை திட்டாங்கல்ல, அவங்களுக்கு அவமானமாக போச்சுல, அதனால தான் நம்மகிட்ட தேவையில்லாமல் அந்த கடுப்பை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இனிமேல் யாரும் எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நம்ம ஹாலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அங்கே ஈஸ்வரி நிற்கிறத பார்த்த உடனே இங்கே தேவையில்லாத சத்தம்லாம் வரும், நம்ம மாடியில் போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், தூங்குறதுக்கு மட்டும் நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ராதிகா. என்ன பேச்சு பேசிட்டு போகிறா பாத்தியா பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி பாக்கிட்ட சொல்கிறாங்க. எல்லா நேரமும் ஒருத்தவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாதத, நமக்குன்னு பேசுகிறதுக்கான நேரம் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எல்லாம் சரியாயிரும் அத்தை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அமிர்தா ஜெனிட்ட சொல்கிறாங்க, எனக்கு உங்களை நினச்சாதான் கவலையாக இருக்குது ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறீங்க, டெய்லி ஒரு பிரச்சனையை பார்க்குறது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, குழந்தைக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் பண்ணுற எதையும் நான் கண்டுக்கிறதே இல்லை, ஆனால் ஆன்டி ஹர்ட் ஆனால் மட்டும்தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. அக்கா சொல்கிறாங்க, நாளாக ஹர்ட் ஆகலை, என்ன நினச்சி நீ கவலைப்படாத ஜெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடலாமா, அந்த ராதிகாவும் அங்கிள் மட்டும் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. நமக்கு இது ஈஸியாக இருக்கிற அளவுக்கு அத்தை மாமாவுக்கு இது ஈஸியாக இருக்காது ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இது அவங்களோட வீடுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக அவர் கொடுக்க வேண்டிய 18 லட்ச ரூபாயும் தூக்கி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவர் இந்த வீட்டை விட்டு போக தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆள் மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரட்டும், மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சிடுறேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. கவலைப்படாதம்மா, நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு எழில். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் பழனிசாமி கூட இப்போது பாக்கியா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாமாவோட சொந்தக்கார பொண்ணு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள பொண்ணு பார்க்க வரணும் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு மேடம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பழனிசாமி. 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத இப்போது அறகுறையாக கோபி கேட்டுட்ருக்கிறாரு. உங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. வயசாயிடுச்சுன்றதுக்காக நாம் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அது கேட்ட உடனே பாக்கியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கோபி தப்பாக நினச்சிக்கிறாரு. பாக்கியாவா இப்படி பேசுகிறது அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்ருக்கிறாரு.
அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.